Hello all, welcome. In this video, we will Tamil to English sentences. So, Tamil sentences பார்த்துட்டு அதை எப்படி இங்கிலீஷ்க்கு கன்வர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். So, இந்த தமிழ் சென்டென்ஸ் எழுதிட்டு நான் அதை இங்கிலீஷா மாத்துறதுக்கு முன்னாடி தமிழ் சென்டென்ஸ் பார்த்த உடனே நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை எப்படி இங்கிலீஷ்க்கு மாத்துறது அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் அது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படினா or உங்களுக்கு அது தெரியல ஃபுல்லா தெரியல அப்படினா அப்ப வந்து வீடியோ ப்ளே பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். and அதை தாண்டியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணலாம். So, உங்களுக்கான சென்டென்சஸ் So first வந்து காஃபி குடிச்சியா இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்க்கு மாத்துறது? ஸோ குடிச்சியா அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்போ எந்த ஒரு கொஸ்டின் வேர்டும் இல்லை. பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம டிட் யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட கேட்குறோம்? அதர் பர்சன் கிட்ட. டிட் யூ இப்போ குடிச்சியா அப்படின்றது பேசிக்காக இந்த ட்ரிங்க்குன்னு சொல்லுவோமா? ட்ரிங்க் அது வந்து பாஸ்ட் என்னது? ட்ராங்க். அப்போ இந்த இடத்துல ட்ராங்க் தானே வரும் பாஸ்ட்னா? அதுதான் இல்லை. ஏன்னா இங்கே டிட் யூஸ் பண்ணியிருக்கறனால பேஸ் வேர்ப் தான் வரும். இங்கே டிட் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்ட் வரும். டிட் யூஸ் பண்ணனால இங்கே ப்ரெசன்ட் தான் வரணும். அதாவது பேஸ் வேர்ப் தான் வரணும். டிட் யூ ட்ரிங்க் காஃபி? இதுதான் இதுக்கான கரெக்ட் ஃபார்மேஷன். அடுத்தது ஃபேன் ஆஃப் பண்ணு. இது ஆஃப் பண்ணுனா என்ன? டர்ன் ஆஃப். டர்ன் ஆஃப் எது? தி ஃபேன். டர்ன் ஆஃப் தி ஃபேன். ரொம்ப சிம்பிள். அடுத்தது சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பாடுனா என்ன? தி ஃபுட் ரெடியா இருக்குன்னா ப்ரெசன்ட்ல தான் சொல்றாங்க. அப்போ இஸ் ரெடி. ரெடி நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது எப்போ கிளம்புற அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல, அதுக்கு எப்போனா என்ன? வென். வென் ப்ரெசண்ட்டில் தான் நம்ம கேட்குறோம். ஸோ வென் ஆர் யூ கிளம்புறன்றதுக்கு லீவிங். ஆர் எப்போ கிளம்புவ அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறதுக்கு வென் ஆர் யூ லீவிங் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது வீடு சுத்தமாக இருக்கு. இது எப்படி மாற்றலாம்? வீடுனா என்ன? தி ஹவுஸ். சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ சுத்தமாக இருக்குது, ரெடியாக இருக்குது. அப்போது ப்ரெசண்ட்டாக தான் சொல்கிறோம். த ஹவுஸ் இஸ் க்ளீன். இல்லைனா ஹவுஸ் இஸ் நீட். அழகாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. த ஹவுஸ் இஸ் க்ளீன். காலை இல்லைனா மாலை இல்லைனா இரவு. வணக்கம் அப்படின்னா சொன்னால் இந்த காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம், இதுக்கெலாம் என்ன சொல்லலாம்? நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி குட் மார்னிங் இல்லைனா குட் ஈவினிங், குட் நைட். நெக்ஸ்ட், நீ எப்போ எழுந்த? எப்போ எழுந்திரிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம்ல. அப்போ எப்போனா என்ன? வென். பாஸ்ட்டில் தானே ஆல்ரெடி எழுந்திரிச்சிட்டாங்க, அதனால தான் நம்ம கேட்குறோம். அப்போது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வென் டிட் யூ. ஸோ டிட் வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பேஸ் வேர்ப் யூஸ் பண்ணோம். வேக். வென் டிட் யூ வேக் அப். ஸோ நம்ம woke upன்னு சொல்லக்கூடாது. வேக்குனா ப்ரெசன்ட் வரும், ஓக்ன்றது பாஸ்ட் வரும். பட் வென் டிட் யூ வேக் அப் அப்படின்ற டிட் அப்படின்றத ஆல்ரெடி பாஸ்ட்டில் சொல்லியாச்சு. ஸோ வேக் அப்படின்றத பேஸ் ஃபார்மேட்டில் சொல்லணும். பேஸ் வேர்ப். ஓகே. அடுத்தது பையில் போடுங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இது ஒரு கடைக்கு போகிறோம், இது ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை பையில் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம்ல. ஸோ அதுக்கு போடுங்கன்றதுக்கு புட்டுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பொருள். ஸோ புட் இட்
எதுக்குள்ள பைக்குள்ள. ஸோ பைக்குள்ள அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், இன் அப்படின்னு சொல்லுவோம், இன் அ பேக். ஸோ இங்கே தான் நம்ம இந்த ப்ரெப்பசிஷனோட ரோல்லாம் பார்க்கலாம் நல்லாவே. ஸோ நம்ம வந்து ப்ரெப்பசிஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணோம், எந்த ப்ரெப்பசிஷன் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கானது தான் நம்ம இந்த சென்டென்சஸ்லாம் வரும்போது நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ புட் இட் இன் அ பேக், பையில் போடுங்கன்னா புட் இட் இன் அ பேக். இது புதுசா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். இது புதுசா அப்படின்னு கேட்டதுக்கு இஸ் திஸ் நியூ அப்படின்னு கேட்கணும். இது புதுசா, இஸ் திஸ் நியூ. இன்னொரு பை வேணும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு பை தருவீங்களா. இதுக்கு தருவீங்களா தரமாட்டிங்களா, முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு கேன் யூ, தரத்துக்கு கிவ் மீ another, இன்னொன்னுனா another bag, பைக்கு பேக். கேன் யூ கிவ் மீ another பேக். பில் கொடுங்க. நான் ரொம்ப வந்து நார்மலாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படியே நான் தமிழில் எழுதுகிறேன். கிவ் மீ தி பில் ஆர் கெட் அஸ் தி பில் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். நாளைக்கு மீண்டும் வரேன். இதை ஸோ நாளைக்கு அப்படிங்கிறதுனாலேயே ஃப்யூச்சர் வந்துடும். ஸோ ஐ வில், நாளைக்கு வரேன் அப்படின்னா ஐ வில் கம். மீண்டும்னா அகேன், எப்போது, நாளைக்கு தானே. ஸோ ஐ வில் கம் அகேன் டுமாரோ. ஸோ நாளைக்கு மறுபடியும் வரேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் கம் அகேன் டுமாரோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 12 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் அண்ட் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஃபி குடிச்சியா அப்படின்னா டிட் யூ ட்ரிங்க் காஃபி. ஸோ ஏன் இந்த இடத்துல ட்ரிங்க் அப்படின்றது நம்ம பாஸ்ட் கொஷினுக்கும் எழுதியிருக்கோன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னா டர்ன் ஆஃப் த ஃபேன். சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னா த ஃபுட் இஸ் ரெடி. எப்போது கிளம்புற அப்படின்னா வென் ஆர் யூ லீவிங். ஸோ வீடு சுத்தமாக இருக்குது, த ஹவுஸ் இஸ் க்ளீன். ஸோ காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம்லாம் சொல்லுவோம்ல. ஸோ குட் மார்னிங், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட். ஸோ நீ எப்போ வந்து எழுந்த அப்படின்றது கேட்கறதுக்கு வென் டிட் யூ வேக் அப். பையில் போடுங்க அப்படின்றதுக்கு புட் இட் இன் அ பேக். இது புதுசா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறதுக்கு இஸ் திஸ் நியூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்னொரு பை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறதுக்கு கேன் யூ கிவ் மீ another பேக். பில் கொடுங்கன்னா கிவ் மீ த பில், நான் கெட் அஸ் த பில், கெட் மீ த பில் அப்படியும் சொல்லலாம். நாளைக்கு மீண்டும் வரேன் அப்படின்றதுக்கு ஐ வில் கம் அகேன் டுமாரோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறையா சென்டென்சஸ்லாம் பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் பார்த்துருப்போம், கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏதாவது பர்டிகுலர் வீடியோ வேணும்னு சொன்னாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.